இந்த வாரண்டு போன அந்த சின்ன பொண்ணு எந்த போய் பராக பார்த்துட்டு கிடக்குறான்னு தெரியல ராணியக்கா. வருவாமா இவ எங்க போனான்னு தெரியல. பின்னாடி வந்தவ சந்தியா ஏதோ ஃப்ரெண்டோட பார்த்துட்டு பேசி நிக்கிறாளே, நம்ம பார்த்து கூட்டிட்டு வருவா. நீங்க பிடிச்சதை எடுங்கம்மா. எங்கக்கா போட்டு பார்க்கலாம் பார்த்தாதான் சந்தியா வந்தாதான் போடணும்னு அவ சொல்லிட்டு சின்ன பொண்ணு. நான் இடையில போட்டு பார்த்துட்டு நிக்க அவ வந்துட்டானா என் மேல பத்திரம் மாதிரி ஏறிடுவா. அப்படி சிறப்பு எங்கம்மா நீ மட்டும் தனியா வந்திருக்க? எங்கம்மா வேற சந்தியா எங்க? ராணியக்கா அந்த பின்னால வாரா. மா கூப்பிட்டீங்களா? ஆனா இடையில ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்தாமா, அவகிட்ட பேசிட்டு வந்தேன். அது கொஞ்சம் நேரம் ஆயிட்டுமா. அம்மா வாங்க எடுக்கலாம். எடுத்துட்டீங்களா என்ன? மக்கா ஒரு நகை எடுத்து வச்சிருக்கம்மா, அதை கொஞ்சம் போட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்க, நல்லா இருக்கா என்னன்னு பாத்திரலாம். அம்மா எனக்கு ஒன்றும் பிடிக்கணும்னு இல்லம்மா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும். அதே பேக் பண்ணிக்கோங்கம்மா. ஏடி மக்கா அப்புறம் எதுக்கடி உன்னை அழைச்சிட்டு வந்தேன்? உனக்கு பிடிச்சதை பார்த்து எடு. இங்க வா. இரு மக்கா நான் எடுத்து போட்டு விடுறேன். சரிங்க அத்தை நீங்க எடுத்து கொடுங்க. அம்மாடி அம்மா சூப்பரான இருக்கு. இது இவளுக்குமே அளவெடுத்து செஞ்சாப்ப ரொம்ப அழகா இருக்கு சந்தியா. அப்படி நல்லா இருக்குமா, நல்லா உன் கழுத்துக்கு எடுப்பா சூப்பரா ஜோரா இருக்கு. 4 முடி கொஞ்சம் அடக்கி வாசிங்க. பேடி எடுத்தவளுக்கு நம்ம ஒண்ணு சொல்லிடக்கூடாது. இந்த பேடி எடுத்தவதான் எல்லாம் சொல்லணும். நல்லா இருக்கு மக்கா சூப்பரா இருக்கு. இதே நல்லா இருக்கு. இதே எடுத்துக்கிறியா என்ன? இல்ல பிடிக்கலன்னா வேற எது மாத்திக்கிறனாலும் மாத்திக்கலாம் சந்தியா. என்னன்னு பார்த்து சொல்லுடாமா. அத்தை இதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா, இதே எடுத்துக்கிறேன். சரிடாமா இதே எடுத்துக்கலாம். எங்க அந்த கடைக்கார பொண்ணு எங்க இந்த சோப்பு மாட்டேன் என்னக்கா இது ஓகேவா? பில் போட்டுடலாமா என்ன? அம்மாடி இது ஓகே. இன்னும் வந்து 6 நாள் இருந்தா கொஞ்சம் காமிங்க. ஓகேக்கா காமிக்கிறேன். அம்மா எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் அங்கிட்ட ரிலாக்ஸ் பண்றேன். நீங்க பார்த்து எடுங்கம்மா. என் மக்கள் தலைவலிக்குது. எங்க போறேன்? இங்க ஒரு சேர்ல உட்காருடாமா. இல்லம்மா நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இப்போ வந்துடுவேம்மா. நீங்க பார்த்து எடுத்து வைங்கம்மா. சரிடி போயிட்டு சீக்கிரம் வந்துரு. அதுக்குள்ள மறுபடியும் எங்கேயாச்சும் போயிடாதமா, நாங்க பார்த்து கண்டுபிடிக்க முடியாதமா. சட்டு விட்டு எடுத்துட்டு போகணும். அப்ப வந்து சண்டைக்கு வந்துருவாருமா. இன்னும் காணும் அப்படின்னு பயந்துருவாப்ல. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு சீக்கிரம் போயிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அம்மா இப்போ கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன். சரிடாமா சீக்கிரம் போயிட்டு வா. பாவம் ராஜமாமா வேற வர சொல்லிட்டோம். அவங்க நமக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே. தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அந்த சாக்கில் போய் எப்படியாச்சும் பார்த்துட்டு அவங்க போக சொல்லிட்டு வரணும். பாவம் அவங்களும் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாங்க. நமக்காண்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல. சரி முதல்ல ஒரு கால் பண்ணி பார்ப்போம். அந்த ஆரண்டா நல்லா இருக்கு ராணியக்கா, ரொம்ப அழகா இருக்கு. ஆமா சூப்பரா இருக்கு. ஏன் பொண்ணே இங்க வந்து இதோட எடுத்து போடுமா. இந்த அளவு வாரேக்கா, இந்த அளவு வாரேன். சரி டக்குனு ஒரு கால் பண்ணிட்டு போயிட்டு வந்துடலாம். ஹலோ மாமா, இங்கே கடைக்குள்ள வாங்க. பார்த்துட்டு சீக்கிரம் போயிடலாம். நான் தண்ணி குடிக்க வரேன்னு சொல்லிட்டு வரேன். மக்கா அந்த தம்பி அங்கே நிற்கிறாப்புல இருக்கடா. நீ போயிட்டு பேசிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாடா. சொல்லிட்டு வாடா. அவங்களுக்கு வேலை இருக்கு பத்தியா, நம்ம பின்னாடியே அழைச்சிட்டு இருக்க முடியாது. நமக்கு வேலை இருக்குடா. அதான் அம்மாட்ட சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு வா. பார்த்துட்டு பேசிட்டு சொல்லிட்டு வாடா பத்திரமா. ஓகே தே, அதுக்காக தான் தண்ணி குடிக்க போறேன்னு சொல்லிட்டு அம்மாட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடுங்க தே. ப்ளீஸ் சீக்கிரம் வந்துடுறேன். மாடி கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுடா. நானே என் பிள்ளைய விட்டுட்டு வந்திருக்கேன்டா. என் வீட்டுக்காரர் கிட்ட கத்த ஆரம்பிச்சிருவாரு. கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிட்டு வந்துருமா. சரி தே, உடனே நான் வந்துடுவேன். செல்ல குட்டி என்ன இப்படி கியூட்டா வந்து உட்காந்துருக்கா? என்னம்மா இப்படி வந்து உட்காந்துட்டேன்? செல்லம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டியா என்ன எனக்காண்டி? இல்லைங்க, இப்போதான் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வரட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். சரிம்மா நீங்கள் கிளம்புங்க, உங்களுக்கும் வேலை இருக்குன்னு சொன்னீங்களே. நீங்கள் கிளம்புங்க. எங்கள் வீட்டில் என்ன தேடி திட்டுறாங்கங்க. நான் இப்போவே தண்ணி குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேம்மா. சரிம்மா நீங்கள் கிளம்புங்க. உங்கள் வீட்டில் நகையெல்லாம் எடுக்க வரதா சொல்லி பேசிக்கிட்டு இருந்தீங்களே, நீங்கள் போய் அந்த வேலையை பாருங்கள். நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் நைட்டு போல் கால் பண்ணுறேங்க. என்னது நைட்டு போல கால் பண்ணுவியா? அடி வாங்குவ பத்துக்க. நான் இப்போ போகிறேன் நீ சொல்கிறாப்லையே. போயிட்டு நான் ஃப்ரீயானதோட கால் பண்ணுவேன், நீ அட்டன் பண்ணு. என்ன ஓகேவா? சரிம்மா. சரி நீங்கள் கிளம்புங்க. ஏய் போகிறேன்டி. போங்க மாமா, போயிட்டு ஃப்ரீயானதோட கால் பண்ணுங்க. என்ன நீங்கள் எதுக்கு அடி போடுறீங்கன்னு தெரியும். இது கடை ஓகேவா? சரி நான் சும்மாதாண்டி கேட்டேன். சரிம்மா பாய். டீ பார்த்துட்டே இருக்கன் போல தோணுது. எங்க விர்றா தனியா வந்து மீட் பண்ணிட்டாலே போன்னு விரட்டுவா. இருடி இரு, கொஞ்ச நாளைக்கு தானே, அதுக்கப்புறம் நீ எப்படி விரட்டுறன்னு பாக்குறேன். என்ன மாமா அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன போலையா என்ன? ஏய் இருடி, போறேன்னா உடனே போகணுமா என்ன? போறேன் இரு. சாருக்கு போ மனசே இல்லவருக்கு.
போக மனசு இல்லதான், உன்னை இப்படி விட்டுட்டு போக மனசு இல்லதான். என்ன செய்ய, போய் தானே ஆகணும். சரிம்மா, நின்னா நின்றுட்டே இருப்பேன். அங்க ஸ்டெல்லா அம்மா எல்லாம் தேட ஆரம்பிச்சிருவாங்க. சரி பாய்ச்சலும். செல்லக்குட்டி மாமா. ஐயோ நம்ம வேற வந்து நேரம் ஆயிட்டு. இன்னையோட அம்மா கொல்ல போறா. சரி கிளம்பலாம். என் மக்கா வந்துட்டு தண்ணி குடிச்சுட்டு என் மக்கா எங்க இந்த டாக்டர் தம்பியை வீட்டுக்கு போக சொல்லிட்டு வந்தியாம்மா. மறுபடியும் நீ காணாம போயிட்டு இருந்தீங்கன்னா அம்மா டென்ஷன் ஆகி திட்ட ஆரம்பிச்சிருவாடா. அது பயப்படாதீங்க, அவங்களே போக சொல்லிட்டேன். அவங்க வீட்லயும் நகை எடுக்க வந்துருக்காங்களாம். இந்த அப்படியாம்மா? சரி சரி சரி, பிடிச்சத போய் எடுத்தா டக்குன்னு போவோம். நான் அடுத்த வேலை எம்பிட்டு வேலை இருக்கு. ஓகே எடுக்கிறேன். அக்கா இந்த ஆறு நல்லா இருக்கான்னு பாருங்க. வா ராணிக்கு நான் ரொம்ப அழகா இருக்கு. சந்தியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சரிடா அம்மா, இதை போட்டு பாருங்க. என்ன ராணி அக்கா இங்க பாருங்க எப்படி இருக்கா சந்தியா. வாவ் 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 வாவ், சூப்பர் பியூட்டிஃபுல். வாவ் ரொம்ப அழகா இருக்கல்ல. நாளே கொஞ்சம் ஒட்டைக்கு வாசிங்க. அம்மா இது ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குமா. அப்படியா மக்கா? சரிடா சரிடா சரிடா. எம்மாடி ஏம்மா எங்க இருக்க? அக்கா இந்த இருக்க, எந்த சைடு திரும்புங்க. ரொம்ப அழகா இருக்கு. அதுலேருந்து கண்ணை ஊத்துது போ. எப்படியாச்சும் நம்ம நெட்டக்காரன்ட்ட சொல்லி எப்படியாச்சும் எடுத்துக்கணும். இங்கே மேலே ஒரு 2 கீழே ஒரு 5 எப்போ 7 இது 7 பவுன்ல எடுத்துக்கணும். ரொம்ப அழகா இருக்கு. ஏமாடி இது எவ்வளோ தானே பில்லு போட்டு அங்கே கொண்டு வந்துருமா? ஓகேக்கா, அந்த நகையை கழட்டி கொடுத்துட்டு போங்க. நான் பில் போர்டு இடத்துக்கு பேக்கிங் பண்ணி கொடுத்துறேன்க்கா. அம்மாடி சந்தியா நகையை கட்டி கொடுத்துருவாமா, பேக்கிங் பண்ணி கொடுத்துருவாங்க. பரவாயில்ல, நல்ல பெரிய கடைக்கு தான் தம்பி அழைச்சிட்டு வந்திருக்கான். நல்லா இருக்கு, நல்லா கிராண்டா இருக்கு நகைங்கெல்லாம் பார்க்க. சரிடா உன்னோட ஆளுக்கு நகை செலக்ஷன் பண்ண வா. என்ன அப்படியே நின்றுட்டே இருக்க? ஸ்டெல்லா, நீங்களே பார்த்து எடு ஸ்டெல்லா. என் பொண்டாட்டிக்கு நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நானே செலெக்ஷன் பண்ணி எடுத்து கொடுத்துப்பேன். இப்போக்கி எடுத்தேன்னா வச்சுக்க, அம்மாவுக்கு ஒரு வேலை பிடிக்கலன்னா அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல. அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எடு ஸ்டெல்லா. இப்போக்கி வேண்டாம், சரியா? சரிடா நம்பி. நீ அப்படி வரியா? இப்போக்கி வேண்டாம், மேரேஜுக்கு தான் பார்த்துக்கிறேங்க. சரி இப்போயாச்சும் என்னோட அன்னைக்கு இந்த சரக்கு வச்சு நான் எடுத்துக்கிறேன். ஏய் அண்ணன் தங்கச்சி என்ன மசன்னு பேசிக்கிட்டு நிக்கிறிய? இதால வாங்க 2 ஏறு எடுங்க. அம்மா நீங்க ஸ்டெல்லா ஐஸ் முனியரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுங்கம்மா. நான் கொஞ்சம் வெளில இருக்கேன். எப்பா உன்னோட பொண்டாட்டிக்கு நீ எடுப்பா, எங்களை எடுக்க சொல்லிட்டு இருக்க. அப்புறம் பிடிக்கலன்னு சொல்லுவேன், நீனே எடுவா. அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்க எடுங்க. மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணன் தான் விதரை சொல்றேன். நம்ம அப்படியே நான் கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். வாங்க நம்மளே எடுக்கலாம். சரிலா வா. எங்க போனா அந்த அளவு உள்ள பொண்ணு? எம்மாடி வாங்க. என்ன பாக்குறீங்க? அம்மாடி ரிங்கு, நல்ல பிரேஸ்லெட்டு இதெல்லாம் காமிங்கம்மா. அப்புறம் வந்து ஒரு நெக்லஸ் மாதிரி அது காமிச்சா போதும். அப்படிங்களாக்கா? அந்த வாரேன் எடுத்துட்டு வரேன். அக்கா இந்த செயின் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ரொம்ப லேட்டஸ்ட் மாடல் தான். இது வந்து நல்லா இருக்கும், கழுத்துக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும். ஆமா அது கூட ஓகேதாம்மா, ரொம்ப நல்லா இருக்கு, அழகா இருக்கு, பார்க்க நல்லா எடுப்பா சூப்பரா இருக்கு. டேய் அண்ணா என்னடா அப்படி நிக்கிற? உனக்கு எப்படி பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. பார்த்த உடனே அந்த செயினை ரொம்ப பிடிச்சிட்டு. சொன்னா உங்களுக்குலாம் எங்க பிடிக்குமோ பிடிக்காதோன்னு எனக்கு அந்த யோசனை ஓடிட்டு இருந்துச்சு. டிஸ்டர்லா ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்கா வேணும்னா அந்த ஒரு பொண்ணு நிக்கிறாங்களா, அவங்க கழுத்துல வச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ அவங்க யாரை சொல்றாங்க? நம்மள சொல்றாப்ல இருக்கு. ஐயோ இதெல்லாம் வேண்டாம். சரி நம்ம நைஸா அந்த சைடு திரும்பிக்கலாம். என்ன ஐஸ், ஏன் இந்த சைடு திரும்பிக்கிட்ட? உனக்கு என்ன பிடிக்கலையே அண்ணா? பாருமா, உன்னோட அக்காவுக்கு தானே பார்த்து எடுக்கிறது, பாரு. என்னாச்சு ஐசு? ஏன் டல்லாவே இருக்க? மேரேஜ் பேச்சு எடுத்ததுலேருந்து நீ ரொம்ப டல்லாக தான் இருக்க ஐசு. என்னாச்சு உனக்கு? சரி கடைக்காச்சும் இப்படி அழைச்சிட்டு வந்தா கொஞ்சம் நீ ரிலாக்ஸாக இருப்பேன்னு தான் நான் இப்படி அழைச்சிட்டு வந்தேன். இப்போ இங்கேயும் வந்து ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இந்த பொண்ணு என்ன சொன்னாங்க? தப்பா ஒன்றும் சொல்லலையே. அவங்களோட கழுத்தில் வச்சு பாருங்கன்னு தானே சொன்னாங்க. நீ ஏன் மூஞ்சி அங்கே திருப்பிட்டு போற? ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, சும்மா தான். நான் அந்த சைடு சும்மா தண்ணி குடிக்க போகலான்ட்டு தான் நான் போகலான்னு பார்த்தேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ஆண்டி. ஷோ நம்ம வேண்டான்னு விலைக்கு போனாலும் ஏதோ ஒன்று நம்மளை துரத்திட்டு தான் இருக்கு. ஷோ என்ன பண்ணுறது? அவங்க கழுத்துக்கு ஃபஸ்ட்டு போக வேண்டியது நம்மளோட கழுத்துக்கு வருது, நம்மளோட கழுத்தில் ஏற வேண்டியது அவங்களோட கழுத்துக்கு போகிறேன்னு சொல்லுது. கடவுளே இது என்னது? அம்மாடி அதை ஒரு கழுத்தில் போட்டு பார்க்குறாப்புல கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுமா?
ஆ சரிங்க மேடம். என்னோட மாமாவே நான் விட்டு கொடுத்துட்டேன். இந்த செயினெல்லாம் எதுக்கு எனக்கு? என் கழுத்துல வச்சு பார்க்க வேண்டாம். அதெல்லாம் ஸ்டெல்லா அக்கா இருக்காங்களா, அவங்க கழுத்துல வச்சு பார்க்கலாம்ல. இதெல்லாம் வச்சு பார்த்து ஏன் தான் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாங்களோ தெரியல. ப்ளீஸ், இது எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இதயம் தன் போக்கிலே அவன் பின்னே போக உடலோர் கூடன இவன் முன்னே வாழ இரண்டாகி நானும் சாக உயிரே என்னை மீண்டும் இணைவாயா நான் கேட்கின்றேன் தவறே உணர்ந்தேனே நீ இன்றே நான் உதிர்கின்றேன் கண்கள் தீரக்கும் எந்தன் மனமே அம்மாடி ஐஸ், என்னவாச்சு? இல்ல ஆண்டி, என் கழுத்தோட ஸ்டெல் அக்கா கழுத்துக்கு ரொம்ப அழகா இருக்கும். அவங்க கழுத்துலயே வச்சு பாருங்க. அம்மா வேண்டாம்மா. முதல்ல என்கேஜ்மெண்ட்டுக்கு எடுக்கிறது என்னோட ஒய்ஃப் கழுத்துக்கு மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு அதை போடணும். அது நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, பரவாயில்லம்மா. அது என் சந்தியா குட்டி கழுத்துக்கு மட்டும்தான். ஓ சாரி ரகு, சாரிடாம்மா. நான் தெரியாம வச்சு பார்க்குற ஆர்வத்தில் சொல்லிட்டேன். அப்படி வேண்டாம். அப்படிதான் சொல்லாங்க, எடுக்கிற நகையை யாரோட கழுத்துலையும் வச்சு பார்க்கக்கூடாது, என்கேஜ்மெண்ட்டுக்குன்னு எடுக்கிறது. நான் தான் புரியாமல் சொல்லிட்டேன், சாரிம்மா. அம்மா இதுக்கெல்லாம் ஏன் சாரி சொல்லிட்டு இருக்கீங்க? பரவாயில்லம்மா. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பில் போட்டுடலாமா? என்ன ஸ்டெல்லா, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அண்ணா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, டபுள் ஓகே. ஸ்டெல்லா, உனக்கு எதுவும் வேணும்னா உனக்கும் பாப்பாவுக்கும் எடுத்துக்கடி, நான் பில் போட்டுக்கிறேன். டேய் அண்ணா, இப்போ வேணா என்கேஜ்மெண்ட் வேணா மேரேஜ் எடுப்பல, அப்போ சேர்த்து எடுத்துக்கிறேன். அப்ப எடுத்து தரேன்டி, வேணா இப்ப எடுத்துக்க. அப்புறம் உன் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் எடுத்தேன்னு என்னை வந்து கிண்டல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? டேய் அண்ணா, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்டா. இன்னும் நிறைய வேலை இருக்குடா, ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும், நிறைய வேலை இருக்கு. சரி அம்மா கிளம்பலாமா? நம்ம வேற எடுத்துக்கிறீங்களா? அவ்வளோதான்டா, ஒரு ஆர்டர் ஒன்று எடுத்துடலாமா? இல்லைம்மா, மேரேஜ் கார் எடுக்கணும்ல, அப்போ எடுத்துக்கலாம். இப்போ இது மட்டும் போதுமா? சரிடா, நீ சொல்கிறதும் ஓகே தான். அப்பைக்கு சேர்த்து எடுத்து கொடுத்துக்கலாம். சரி, அவ்வளோதான். மறுபடி எங்கே பார்த்தோம்ல பிரேஸ்லெட்டு, அந்த நெக்லஸ்ஸு, ரிங்